இந்த வார்த்தையானது நம்மளுக்கு ஒரு புதிதான ஒரு காரியம் அல்ல. இது நம்ம வாழ்க்கையில இதுக்கு முன்ன நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நம்ம வாழ்க்கையில சொல்லி கொடுத்த ஒரு பாடம். ஓகே, அந்த பாடத்துக்கு போறதுக்கு முன்பாக நம்ம சபையில புதுசா இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறாங்க. நான் எழுந்திருக்கேன், ஐயா எழுந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் முதல் வாட்டி எழுந்திருக்கீங்க, இல்லை இருக்கு செகண்ட் டைம். சரி, பரவாயில்ல. இவங்களுக்கு ஒரு கைகளை தட்டி வரவேற்கிறாங்க. சரி, ஓகே. உங்களை எல்லாரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு உள்ள வார்த்தையானது கிறிஸ்துக்குள் புதிதான ஜீவன் உள்ளவர்கள். கிறிஸ்துக்குள் புதிதான ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேரு கிறிஸ்துக்குள்ள நான் புது மனுஷனா இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்றீங்க? எத்தனை பேரு இன்னும் நான் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 2 கொரிந்தியர் chapter 5:17 சொல்லப்படுது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் இன்னும் யாரெல்லாம் அவங்க பழச கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப பேருக்கு இதுல ஒரு பெருமை. என்ன பெருமைனா, பழசெல்லாம் மறக்க கூடாது பாஸ்டர். ரொம்ப பேருக்கு இதுல ஒரு பந்தம் என்ன சொல்லுவாங்கன்னா, பழசெல்லாம் மறக்க கூடாது, நல்லதுதான். ஆனா வசனம் சொல்லுது, பழச மறந்தாதான் புதுசா நீ வாழ முடியும். டயலாக் நல்லா இருக்குல்ல? பழச மறந்தாதான் புதுசா. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால, கிறிஸ்துவோடைய ஆவியினால, இயேசுவின் நாமத்தினால நம்மள ஆண்டவர் புதிதாய் மாத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். யாராவது ஒரு ஆள் உங்களை பார்த்து உங்களுடைய பழைய சுபாவங்களை, பழைய குணங்களை, பழைய இன்சிடென்ட் யாராவது பேசுறாங்கன்னா அதை குறிச்சு கவலைப்படாதீங்க. ஆமென். அதை குறிச்சு அழுவாதீங்க. காரணம் என்னன்னா, முடிஞ்சு போனதை பேசுறது வேலை யாரோட தெரியுங்களா? பிசாசோட வேலை. ஹல்லேலூயா. ஏன் மறைக்கிறீங்க? ஆமென். முடிஞ்சு போனதை, உன்னோட பாஸ்ட் லைஃப பேசுறது சாத்தானோட வேலை. உன்னுடைய ஃபியூச்சர், உன்னுடைய எதிர்காலத்தை, வரப்போகிறத சொல்றது நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஆமென், ஹல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா, நம்மள பழைய மனுஷனை, பழைய குணங்கள், பழைய வாழ்க்கைய, பழைய சிந்தைய, பழைய சுபாவங்களை மாத்துகிறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை புதுப்பிக்கும். புதிய ஆவியை தரித்தவர்களா, புதிய சிந்தையை மாறினவர்களா, புதிய மனுஷனாய் மாறத்துக்கு தேவனோட வார்த்தை தான் நம்மளை புதுப்பிக்க செய்யும். இப்ப ஒரு மனுஷன் தவறு பண்ணுகிறான், ஒரு சிஸ்டர் ஒரு தவறு செய்யறாங்கன்னா, மனுஷனால அந்த தவறை மன்னிக்க முடியாது, ஆனா தேவனால அந்த தவறை மன்னிக்க முடியும். ஆமென். காரணம் என்னன்னா, தேவன் மனுஷனுடைய எல்லா பலவீனங்களும், அவருக்குள்ள, அந்த மனுஷனுக்குள்ள இருந்த எல்லா பாவத்தையும் கிறிஸ்து இயேசுவினாலதான், அவர் ரத்தத்தினாலதான் மன்னிக்க முடியுமே தவிர மனுஷனால ஒரு நாள் ஒரு மனுஷனை மன்னிக்க முடியாது. ஆமென். கணவரே எடுத்துக்கங்களேன். கணவருக்காக அந்த பெண்ணு அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கலாம், அவங்க நம்பி வந்திருக்கலாம், அன்பு வைத்திருக்கலாம். அவங்களுக்காக இரவும் பகலும், கணவனுக்காக இரவும் பகலும் அந்த மனைவி உழைச்சிருக்கலாம். ஆனா அந்த மனைவி ஒரு தவறு செஞ்சிட்டாங்கன்னா அந்த கணவனால மன்னிக்க முடியாது. மன்னிக்கவே மாட்டாங்க. அது எப்பொழுதும் எங்கேயாவது ஏதாவது இடத்துல சொல்லி காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா தேவன் எப்படியோ, அவர் ஒரு தடவை மன்னிச்சிட்டாருன்னா உன்னுடைய மிஸ்டேக், உன்னுடைய தவற ஆழமான கடல்ல அவர் தூக்கி போட்டுருவார். வசனம் தான் சொல்லுது. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில தவறுகள், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில சில தவறுகள், சில தப்பிதங்கள், சில மிஸ்டேக் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா,
நம்மளோட வாழ்க்கையில ஒரு பிராக்டிஸ் செய்யறது இல்லை, ஒரு பழக்கத்தை செய்யறது இல்லை. காரணம் என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்பொழுதும் மனுஷனை பார்க்கறதுனால தான், மனுஷனுடைய கிரியைகளை பார்க்கறதுனால தான், மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்கறதுனால தான், மனுஷனுடைய சுபாவங்களை பார்க்கறதுனால தான் நம்மளுக்கு என்ன வருதுன்னா, என்ன சிந்தை வருதுன்னா, அவங்க சொன்னது போல அவங்க செய்தது போல நம்மளும் பிரதிபடுத்துகிறோம். அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர், நான் உங்களுக்கும் நீங்க எனக்கும் போதுமான வார்த்தைகளை வசனத்தை கேட்க முடியல, அதனால விடுதலை ஆக முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தர் மனுஷனே கவனித்து மனுஷனுடைய குற்றத்தை மனுஷனுடைய பலவீனத்தை பார்க்கறதுனாலதான் நம்ம மாற முடியல. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற நீங்க எல்லாரும் ஆண்டவரை பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், எந்த உபத்திரம், எந்த நெருக்கம், எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்க ஆண்டவரை பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களோட ஜெயம் ஆண்டவருடைய கருத்துல இருக்கு, உங்களோட வெற்றி தேவனுடைய கருத்துல இருக்கு. நம்ம ஏன் இந்த இந்த வாழ்க்கையில நம்ம நிறைய மிஸ்டேக் செய்கிறோம்? நம்ம ஏன் நம்மளோட சிந்தை நிறைய இடத்துல சோர்ந்து போயிருது, நிறைய காரியத்தை நெகட்டிவா யோசிக்குது, பேசுது, செய்கிறது? காரணம், நம்ம ஒவ்வொருத்தரும் மனுஷனையே பார்க்கிறோம். இப்ப ஒருத்தவங்கிட்ட கேளுங்களேன், பிரதர் இந்த சட்டை போட்டிருக்கீங்களா, எங்க பிரதர் கண்டுபிடிச்சீங்கன்னு. எம்ஜிஆர் ஒரு ஃப்ரீ ஷோல போட்டிருந்தாரு, சட்டை ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனாலதான் பாச நான் வாங்கி போட்டேன். நம்மளுடைய உடைகள் கூட ஒரு மனுஷனை பார்த்து, ஒரு மனுஷிய பார்த்து, ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு விஷயங்களை பார்த்து தான் நம்ம கத்துக்கிறோம். ஆனா நீங்களும் நானும் வாழணும்னா தேவனை பார்த்தாதான் நம்ம வாழ முடியும். தேவனோட வார்த்தையை எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ ஆண்டவரை பாரு. மனுஷனை பார்த்தீங்கன்னா உனக்கு எரிச்சல் வரும், போராட்டம் வரும், கஷ்டம் வரும், பாரம் வரும், கசப்பு வரும், பகை வரும். ஒரு நல்ல தாய் தகப்ப நல்ல தாய் தகப்ப, நான் பேசுறது நல்ல தாய் தகப்ப. இப்போ வச்சுக்கோங்க, என் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை, சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. அங்க இருக்கிற பப்பி நம்ம வீட்டில் கக்கா போச்சுன்னு வச்சுங்களேன், அது சின்ன ஒரு சண்டை தான், சின்ன ஒரு. என் பையனை கூப்பிட்டு அந்த வீட்டில் ஏதாவது பேசணும், உன்னை பாரு அப்படின்னு சொல்றது நல்ல தாய் தகப்பனுக்கு அடையாளம் இல்லை. நல்லதை கற்றுக் கொடுக்கறது தான் தாய் தகப்பன். எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீ நார்மலா, நீ நல்லவன, இனிமே தாய் தகப்பன் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பழைய குட்டி பகையா, என்னது தாய் பகையா குட்டி உறப்பா அப்படின்னு சொல்லி அப்பயே கற்றுக் கொடுத்துட்டாங்க கசப்பை. ஆனா இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற நீங்க, பகைகள் நம்மளுக்கு இருக்காது, விரோதங்கள் இருக்காது, மேற்றுமை இருக்காது. இன்னைக்கு இந்த கிறிஸ்துவை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம எல்லாரும் எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு சபையில கொஞ்சம் பேர்லாம் இன்னும் ஞானஸ்தானம் நான் இந்த வருஷத்துல கொடுத்தோம். யாரெல்லாம் கை தூக்க பார்க்குறேன்? ஓகே, ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க. இன்னைக்குள்ள வசனத்தை கேளுங்க, ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க, ஆனா வார்த்தையின்படி மாறி இருக்கீங்களான்னு பாருங்க. இன்னைக்கு அதுதான் அதுதான் பதிவு ரிஃப்ளெக்ஸ். மறுபடியும் நம்ம எப்படி வாழறோம், மறுபடியும் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். கிறிஸ்துக்குள் புதிய ஜீவன் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நம்ம. ஆமென். ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் சாப்டர் 6 verse 4 to 7. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்க சொல்லப்படுகிற வசனம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வாசிப்போமாக. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல. பாருங்க, கிறிஸ்து மரித்து அவர் எழும்புறதுக்கு ஒரு அடையாளம் தேவனுடைய மகிமை. ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம மரித்து போனவர் போல இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில
பலவீனமான வாழ்க்கை, பலவீனமான சூழ்நிலையில நம்ம மரித்து போயிருக்கோம். நம்ம சொன்னது போல நம்ம எப்ப ஆண்டவரை பார்க்கிறோமோ, எப்ப நீங்க எல்லாம் ஆண்டவரை பார்க்கிறீங்களோ, அப்பொழுது தேவனுடைய மகிமை என்ன பண்ணுமா, அந்த சோர்ந்து போன, அந்த மரித்து போன உன்னை தேவனுடைய மகிமை தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இப்படி பார்க்க மாட்டீங்க. ஐயா, பிரசங்கத்தை வந்து உங்களுக்குன்னு நினைச்சுக்கீங்க. அப்படியே சீன கடையில உட்காந்து கொய்க்க பாசா பாக்குற மாதிரி அந்த சீச்சி ஓட்டர் எடுக்கணும் எல்லாம் பார்க்காதீங்க. பிரசங்கம் என்பது உங்களுடைய ஆவிக்கும் உங்களுடைய ஆத்மாக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஒரு கல்யாண காடி, உங்களோட கல்யாண காடி ஒருத்தன் ஜோடிக்கிறான். செக்கப்ல நந்தி சதர்த்தான் அப்படின்னு சொல்லி போயிட்டு ஒரு மூலையில கோபி குடிச்சிட்டு இருப்பீங்களா? இல்ல அங்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு நாள் கூத்துக்கே நம்ம அப்படி பிரயாசப்படுறோம். நம்மளோட வாழ்க்கையே தேவனோட கருத்துல இருக்குன்னு நம்ம எப்படி பிரயாசப்படணும் தேவனோட வசனத்தை. ஆமென். இந்த ஒரு அடையாளத்தை நான் சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. இப்படி உட்காரு. உலக பிரச்சனைனால நம்ம உடஞ்சு போயிடும். இது உடஞ்சு போனவங்களுக்கு தான் தெரியும். போராட்டம்லாம் வராதவங்களுக்குலாம் தெரியாது. பாடுலாம் வராதவங்களுக்குலாம் ஒரு 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 உணரவே முடியாது. உடஞ்சி போனவங்களுக்கு நான் சொல்றேன், இல்லைன்னா உடைய போறவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். ஆமென். சிலவங்களுக்கு உடஞ்சா என்ன, உடையலன்னா என்ன, நான் தட்டமுங்கெல்லாம் பாய்க்கிறேன், தம்பரா தட்டு. ஒரு மனுஷன் நம்ம வாழ்க்கையில நம்ம உடஞ்சி போனப்ப நம்ம வழியே தெரியாம தேடுவோம். யாராவது தூக்குவாங்களா, யாராவது வந்து பேசுவாங்களா, யாராவது நம்மளை கவனிப்பாங்களா, யாராவது நம்மளுடைய கவலையை பார்ப்பாங்களா, யாராவது நாங்க அமர்ந்திருக்கிறன கவனிப்பாங்களான்னு சொல்லி சில ஏக்கம் நம்மளுக்கு இருக்கும். நமக்கு மனசுல ஒரு வேதனை இருக்கும். நான் சொல்றேன், கல் எடுத்து அடிச்சா கூட அந்த காயம் ஆகிடும். ஆனா பேசுற வார்த்தை ஆமென் ஆறாது. ஆனா இயேசுக்குள்ள இருந்ததுன்னா அது ஆகிடும். ஆமென். ஏன்னா உங்களுக்கு சுத்தி எப்படி இருந்தாலும் கரெக்டா சொல்லிடணும், இல்லைன்னா அதை பிடிச்சிக்குவீங்க. பிரசங்கத்தெல்லாம் மறந்துடுவாங்க. கல் எடுத்து அடிச்சோட சூப்பரான டைலாக். தெளிவா கேளுங்க. நம்ம இருதயம் எப்பயுமே நம்ம மனுஷன் எப்பயும் நம்ம விழுந்துட்டோமே, நம்ம உடஞ்சிட்டோமே, நம்மளுக்கு யாரும் கை கொடுக்கலையேன்றத ஒரு ஏக்கம் மனுஷனுக்கு இருக்கும். ஒரு ஏக்கம் இருக்கும். யாராவது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்ய மாட்டாங்களா, இந்த இடத்துல யாராவது எனக்காக ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, இந்த இடத்துல என்னுடைய கவலையை கேட்டு என் கூட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேச மாட்டாங்களான்ற ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஏக்கம். இது நம்ம மனுஷன்கிட்ட எதிர்பார்க்கறது நான் தப்புன்னு சொல்லல. மனுஷனால செய்ய முடிஞ்ச புத்தி சிந்தை மட்டும்தான் அவன் செய்வான். அவனுக்கு என்ன கத்துக்கிட்டானோ, அவனுக்கு என்ன தெரியுமோ அதான் செய்வான். சரிங்களா? ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற காரியம், நீங்க விரும்புகிற காரியம் உங்களுக்கு நடக்கலன்னா, நீங்க தேடுகிறத நடக்கலன்னா, நான் சொல்றேன் பைபிள் இருந்து சொல்றேன், நீங்க எதிர்பார்க்கிறது தவறு. ஏன் எதிர்பார்க்கிறது தவறு அப்படின்னா, உன்னுடைய வேதனைய அறிஞ்சு அதை புரிஞ்சு கொள்கிற பக்குவம் தேவனை தவிர வேற யாருக்குமே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ என்ன பாடுபடுற, நீ என்ன கவலைப்படுற, நீ என்ன வேதனையில் இருக்குன்னு அவர் மட்டும்தான் உன் வேதனை உணர முடியும். அப்ப நம்ம மனுஷன்கிட்ட எதிர்பார்க்கும் போது கண்டிப்பா மனுஷனால் உணரவும் முடியாது. உன்னுடைய அந்த சூழ்நிலையை அறிஞ்சு உனக்கு வந்து துணை செய்ய முடியாது. இப்ப ஒரு உதாரணம் நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு வந்து நல்ல குணத்தை ஆண்டவர் கொடுத்த எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதனால நான் வந்து கண்டிப்பா உதவி செய்வேன் நீ சொல்லலாம். உன்னோட உதவி கொரோனா டைம்ல இருந்துச்சு. ஒருத்தன்
ஓடியே போயிடும். ஒருத்தன் வந்து மாச போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி எப்படி இருந்தா பயந்தே ஓடிடும். நம்ம சொல்லலாம், நம்ம விடத்துல சொல்லலாம், நம்மளுடைய எண்ணத்துல சொல்லலாம். ஆனா ஒரு மனுஷனுடைய ஆழத்துக்குள்ள எந்த மனுஷனும் போக முடியாது. படைக்கப்பட்டவர், நம்மளுக்காக இறங்கி வந்தவர், நம்மளுக்காக மீண்டும் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரையும் நம்மளை புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்ப நம்ம இந்த மாதிரி மனுஷர்களே நம்ம பார்க்கும்போது இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்க, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பெலஸ்தா குளத்துல 38 வருஷம் அவன் மனுஷனாதான் பார்க்கிறான். தேவகுமாரன் இறங்கி வருவான், குளத்தை கலக்குவாங்க, அதுல யாரு போறாங்களோ அவங்க இப்படி அந்த மனுஷன் 38 வருஷம் பார்க்கிறான். இது போல நம்ம வாழ்க்கையில மனுஷனே பார்த்துக்கிட்டு இருந்தோமா 50 வருஷம் ஆனாலும் நீ அப்படியே தான் உட்கார்ந்து இருப்ப, எழுந்திருக்க முடியாது. ஏன் நம்ம வாழ்க்கையில எழும்ப முடியல? ஏன் நம்ம வாழ்க்கையில புதிய மனுஷனாய் மாற முடியல? ஏன் நம்ம வாழ்க்கையில இயேசு ரட்சிப்பை கொடுத்திருக்காரு, புது மனுஷனா மாத்தி இருக்காரு, பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. ஆனாலும் இன்னும் நம்ம விடுதலை ஆகாம இன்னும் நம்ம வாழ்க்கையில பழைய மனிதனை போல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷர்களை, நம்ம கூட பழகுகிறவர்களை, நம்ம கூட பேசுகிறவர்களை, நம்ம பார்க்கிற மனிதர்களை பார்த்து நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஆவியை புதுப்பிக்கப்படாதபடி, கிறிஸ்துவோடைய மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடி இன்னும் பழையவைகளே, பழைய காரியமே, பழைய சூழ்நிலைகளை பேசிக் கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், ஒரு உயர்வு, தேவனுக்காக எழும்ப முடியாத ஒரு காரியம் இருக்கிறதுக்கு தடை என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் மனுஷனையும் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய பலவீனத்தை பார்த்து அவர் மரணத்தை ஏற்றுக்கொள்ளல. அவர் பிதாவை பார்த்து, பிதாவுடைய மகிமையை பார்த்து தான் அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு இந்த சகோதரன் மனுஷனே பார்த்து கொண்டே இருந்தானா இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்துக்கு எந்த விடுதலையும் பார்க்க முடியாது. நல்ல கவனமா கேளுங்க. யாரெல்லாம் தேவனை பார்க்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை பார்க்கிறீங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறீங்களோ, அவர்கள் வாழ்க்கையில தேவன் புதிதை செய்வார், புதிதான காரியங்களை செய்வார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு போராட்டம், நம்ம வாழ்க்கையில ஒரு கலக்கம், நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா தேவனை பார்க்கிறத விட்டுட்டோம். இஸ்ரவேல் ஜனங்க அவங்களோட போராட்டத்துல, அவங்களோட வேதனையில ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அந்த வேதனையை ஆண்டவர் பார்த்து அதை தீர்த்துட்டாருன்னு வச்சுங்களேன், அதை சந்திச்சுட்டாருன்னு வச்சுங்களேன், ஆண்டவரை தேடுறதை மறந்துடுவாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் நம்ம இன்னும் வளர முடியல, ஏன் விடுதலை ஆக முடியல? இன்னும் பழைய நிலையை பேசுகிறோம், பழைய நிலைமைகளை சிந்திக்கிறோம், பழைய நிலைமைகளை நம்ம செய்கிறோம். காரணம் என்ன? நம் தேவனை பார்க்காம மனுஷனை பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த சகோதரனோட வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும். இவருக்கு ஆண்டவர் விடுதலை செய்யணும்னா இந்த சகோதரனை போல நீங்களும் உங்களுடைய தலை தேவனுக்கு நேரா பார்த்துச்சுன்னா நிச்சயமா அவரோட மகிமை என்ன பண்ணுமா, இவன் மேல இறங்கி அப்படி எழும்ப முடியும். இன்னைக்கு நீங்க எழும்ப வேண்டியதுக்கு தேவ மகிமை வேணும். இங்க கிறிஸ்து உயிரோடு எழும்புகிறதுக்கு தேவனோட மகிமை இறங்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எழும்புகிறதுக்கு தேவ மகிமை வேணும். அல்லேலூயா. உலகம் கொண்டு வருகிற போராட்டம், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், உலகம் கொண்டு வருகிற எவ்வளவு பாடுகள் வந்தாலும் உன் மேல தேவனோட மகிமை இருக்கும். வசனத்தை பார்ப்போம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பி எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய், நம்ம புதிதான ஜீவன்
அல்லேலூயா. புதிதான ஜீவன் உள்ளவர்களா இருங்க. அல்லேலூயா. கலக்கம் உள்ளவர்களா இருக்காதீங்க. அல்லேலூயா. குற்றம் உள்ளவர்களா இருக்காதீங்க. குற்றம் சாற்றவர்களா இருக்காதீங்க. இன்னும் பழைய வினைகளே யோசிக்காதபடி, பழைய வினைகளே சிந்திக்காதபடிக்கு, பழைய வினைகள் ஒளிந்தன. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில இன்னும் பழசை கொண்டு வராங்க. அதை நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்பட்டதை சொல்றேன், தவற எடுத்துக்காதீங்க. நான் யாரையும் குற்றப்படுத்தல. பழைய ஏற்பாடுல ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஒன்னாவது புறஜாதி இந்த ஜனங்க, இந்த ஜாதிகள், இந்த ஜாதிப்பட்ட ஜனங்க தேவனுடைய கூடாரத்துல வர முடியாது. தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர முடியாது. இந்த மெத்தட்ட, இந்த சிந்தைய எல்லாம் கவனமா கேளுங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் இதை கடைப்பிடிக்கிறாங்க தெரியுங்களா? என்ன கடைப்பிடிக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாடுல இப்படிப்பட்ட ரூல்ஸ் இருந்தது, அதனால சில நேரத்துல நான் இன்னும் இப்பதான் பிறந்து வச்சிருக்கிறேன், இன்னும் நான் ஒன்னும் சுத்தரிக்கப்படல. புரியுதுங்களா? இன்னும் கிறிஸ்தவங்களுக்கு இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு. தீட்டுல இருக்கிறேன், ராயில என்ன சொல்லுவாங்க, பத்தாங்கல இருக்கிறேன். ஐயா, பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், நான் பாவத்தில் இருக்கிறேன், அதனால நான் சபைக்கு வரக்கூடாது, சபைக்கு போகக்கூடாது, தேவனை ஆராதிக்க கூடாதுன்னு இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாடுல புறஜாதிகளுக்கு தேவன் வைத்தது போல இன்னைக்கு புதிய ஏற்பாடுல இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, எனக்குள்ள இப்படிப்பட்ட பலவீனம் இருக்கு, நான் இப்படிப்பட்ட பலவீனமான சூழ்நிலையில இருக்கிறேன், நானும் என் குழந்தையும் இல்ல நானும் சபைக்கு வரக்கூடாது, ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு தீட்டுல இருக்கிறேன். நல்லா கவனமா கேளுங்க. நம்ம ஏற்கனவே நம்ம நாத்த பிடிச்சோடுங்க, ஃபோபியம் அடிச்சு மேக்கப் பண்ணி கொஞ்சம் அழகா காட்டிக்கிறோம். ஆனா உண்மையா நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் பல்லு வளர்க்காம காலையில காபி பிரேக்ஃபாஸ்ட் வந்தா மீன் அடிச்சு தள்ளுறது, சிலது மூணு நாள் கூட குளிக்கிறது கூட இல்ல. ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு பெருசா தெரியாது. சின்ன ஒரு குறை, சின்ன ஒரு விஷயத்தா, ஐயோ நான் ஆண்டவருக்கு வர மாட்டேன், நான் அப்படி இருக்கிறேன். ஏன்னா சொல்ல தேவனுக்கு தெரியும் நம்ம அழுக்கு பிடிச்சோம். தேவனுக்கு வசனம் ஒண்ணு சொல்லுது, உன்னுடைய இருதயமோ உன்னுடைய சிந்தையோ மகா கேடு உள்ளதா இருக்கு, கிறுக்கு உள்ளதா இருக்கா. ஓத்தா சுடா எல்லாம் ஒளிகிறீங்க, நான் பார்த்து உங்களை சொல்லலாமா, வசனம் சொல்லுது ஓத்தா சுடா. அதனால சிலவங்கள்ட்ட பேசும்போது நான் ஒன்று சொல்லுவேன், என்னடான்னு, என்ன பாஸ்டர், ஏன்டா, ஏன் பாஸ்டர், அதுதான் ஓத்தாக்குறாங்க, அப்படிப்பட்ட மட்டும் பேசக்கூடாது. சரி அப்படியா? சில நேரத்துல ஒவ்வொரு அன்பு ஒவ்வொரு அபிஷேகனால நான் என்ன பண்ணிடுவேன், செவுத்துட்டு கூட பாசத்தை வச்சு பேசுறேன். விளங்க மாட்டேங்குது அந்த செவுத்துக்கு. செவருன்றது வேற யாரும் இல்லை, விசுவாசி. ஓத்தா சுடா அப்பா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட சுபாவத்துல இருக்கிறோம் தெரிந்தோ ஆண்டவர் நம்மளை தேடி வர, அவருடைய மகிமை நம்மளுக்கு வெளிப்படுத்த. இந்த உலகமானது, உலகத்தில் இருக்கிற அதிபதியான பிசாசு அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே தவிர வேற ஒன்றுக்கும் வாழ்க்கை வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சாத்தான் மேன்மையை கொடுக்கிறான், உயர்வை கொடுக்கிறான், உனக்கு ஆசையை கொடுக்கிறான், உனக்கு தேவையை சந்திக்கிறான்னா உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகல, இயேசுவோட நீதியில நிலைத்திருக்கல்ல. அவன் வைக்கிற ஒவ்வொரு வேலையும் எங்க போறதுக்கு, அம்மா சொல்றாங்க சூமிங் அடிக்கிறது நரகத்துக்கு. அது நம்மளுக்கு தெரியல, இந்த ஓத்தா கரெக்டுக்கு தெரிய மாட்டேது. சாத்தான் அள்ளி கொடுக்குறான். சபைக்கு வந்தா ஆண்டவர் கிள்ளி கொடுக்குறாரு.
ஆனா சாத்தான் அப்படியே எடுத்துக்கோ ஐயா, நான் ஒண்ணு வச்சுனா அப்படியே உயர்த்துறாரு, ரெண்டாவது வச்சுனா அப்படியே கொடுக்குறாரு, அல்ல கொடுப்பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கைய தரங்களை, நம்ம வாழ்க்கையினுடைய சுபாவங்களை மாத்ததான் கிறிஸ்து நம்மளுக்கு ரட்சகரா வந்தார். வசனம் தெளிவா போட்டு வாசிமா. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய். எத்தனை பேருக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்ம பிள்ளை வந்து படுத்தே கிடைக்குது, படுத்த படுக்கையா இருக்கு, சரியா? இப்ப நீ ஜோம் பண்ணி அந்த பிள்ளை ஏச்சி துள்ளி குச்சி ஓடனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உங்க முகத்தெல்லாம் பார்த்தா நானா குச்சா அதன் குச்சிச்சு நான் ஏன் சந்தோஷப்படணும்ன்ற மாதிரி இருக்கு. கிறிஸ்து அப்படிதான் விரும்புறாரு. மரித்து போயிருக்கிற உன்னை உயிர்ப்பிக்கணும், நீ உயிரோடு எழும்பணும். அல்லேலூயா. உனக்குள்ள ஜீவனை தரணும்னு கிறிஸ்து விரும்புகிறார். நீ மரித்து போயிருப்ப, உன்னுடைய சிந்தையில மரித்திருப்ப, உன்னோட வாழ்க்கையில மரித்திருப்ப, உன்னுடைய அறிவில தேவன் தந்த அந்த ஞானத்துல மரிச்சு போயிருப்ப. அது உயிரோடு கொண்டு வருகிறது தேவனோட வார்த்தையில அடங்கியிருக்கு. அது தேவனால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு இளைய குமார், சின்ன இரண்டாவது பையன், வீட்டுல இரண்டாவது பையன், அவன் தவறு செய்துட்டான், அவன் குற்றம் செய்துட்டான். தகப்பன் மன்னிக்கிறார், ஆனா அண்ணனால மன்னிக்க முடியல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை மன்னிக்க மாட்டாங்க. உங்க குற்றத்தை சொல்லுவாங்க, உங்களுடைய தவறை சொல்லுவாங்க, உங்களுடைய மிஸ்டேக், நீங்க செய்த காரியங்களை பேசுவாங்க. அதான் முதலே சொன்னேன், முடிஞ்சதை பேசுறது சாத்தானுடைய வேலை, வரப்போகிறத சொல்றது நம் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அங்க தேவனுடைய மகிமையை பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் நம்ம எழும்பணும். மரித்தவர்கள் போல வாழக்கூடாது, நம்ம மரித்தவர்கள் போல சிந்திக்க கூடாது. நம்ம மரித்ததுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய கடந்து வந்த எல்லா பாவங்களும் எல்லா பலவீனங்களும் நம்ம வாழ்க்கையில இனி வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒரு பாடியை நம்ம கொண்டு போறோம், சரிங்களா? ஒரு பாடி இறந்துருச்சு, நம்ம வந்து அடக்கம் செய்ய போயிட்டோம் வச்சுங்களேன். அடக்கம் செய்ய போயிட்டோம், எல்லாரும் போய் ஜோம் பண்ணிட்டு அழுந்து வரோம். சிஸ்டர் மட்டும் அந்த பாடியை தூக்கி உண்டி காடிக்கு தூக்கிட்டு வராங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? சிஸ்டர், சூப்பரான மனைவியே, நல்ல வேலை செய்தா வா அப்படின்னு சொல்லுவேனா? இன்னைக்கு மறைச்சு போனதை நம்ம திருப்பி எடுத்துடக்கூடாது. எனக்கு ஒன்னும் புரியல, ரெண்டும் புரியல. இறந்துட்டா பைபிள் வைக்கிறாங்க, ஏன் உள்ளுக்கு அவ உட்கார்ந்து படிக்கிறதுக்கா? வீட்டிலே ஒழுங்கா படிக்க மாட்டாரு. இல்ல, இது தேவன் அறியாதவங்க செய்யல. பிதா குமாரன் பரிசுத்தாவில ஞானஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகள் செய்கிற ஒரு மகிமையான விஷயங்கள். நான் கேட்பேன், ரொம்ப நெருக்கமா தான் கேட்கிறேன், எதுக்குமா பைபிள் வைக்கிறீங்க? அவளுக்கு போய் படிக்கிறதுக்காக. என்ன பாஸ்டர் விடைக்கிறீங்க? அது அவரு பாய்ச்சி பைபிள், வேற யாருக்காவது கொடுங்க, இல்ல நீங்களாவது அந்த பைபிள் எடுத்து படிங்க. உட்கார்ந்தாலும் பைபிள் படி, நின்றாலும் பைபிள் படி. ஆமென். என் காடியில போனேன்னா ஜெய காடியிலே ஏறி இருக்காரு. எங்க காடியில போனா காடியில ஒரு பைபிள் இருக்கும், வீட்டுல ஒரு பைபிள் இருக்கும், ஆபீஸ்ல ஒரு பைபிள் இருக்கும். ஒரே ஒரு இடத்துல தான் பைபிள் நான் ஒன்னும் வைக்கல. அது நீங்களே புரிஞ்சுக்கங்க. பைபிள் என்பது செத்து போன பாடிக்கு அடக்கம் அல்ல, செத்தவனை உயிரோடு எழுப்புகிறதுக்கு தான் தேவனோட வார்த்தை. தேவன் லாசருவை வெளியிலிருந்து தான் சொன்னாரு, உள்ளுக்கு போய் சொல்லல. லாசருவே, இன்னைக்கு ஆண்டோட வார்த்தையை நம்ம எப்படி தங்களை கவனிக்கணும்? செத்து போயிருக்கிற நம்ம வாழ்க்கையில, சோர்ந்து போயிருக்கிற, கவலைப்பட்டு நம்ம ஒடுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட நேரத்துல ஆண்டோட வார்த்தையை
கேட்டு கம்பீரத்தோடு எழும்பு. ஒரு நாள் முழுவதும் பொக்மன் பாட்டு, பால் தங்கையா பாட்டு, எல்வின் தோமஸ் பாட்டுலாம் போட்டிருப்பாங்க, ஏஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு பாட்டு இளையராஜா பாட்டு போட்டா அல்லேலூயா. இளையராஜா போல எப்ப அபிஷேகம் வந்துச்சுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? பெக்மன் ஆவி இல்ல. பெக்மன் ஆவிலாம் அங்க வரல, வேற ஏதோ ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவி வரதுனால உனக்குள்ள பிரச்சனை வராது. ஆமென். இது தெளிவா தொடர்ந்து வாசிமா. நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். ஆமென். புதிதான ஜீவனா என்னது? பாருங்க, இயேசு மரித்து உயிரோட வந்தார். இயேசுவ அந்த லேடி போய் தொட போனாங்க. அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? என்ன நீ தொட்டா அழிஞ்சிருவேன் அப்படின்னா என்ன சொன்னாரு? நான் ஒன்னும் மறுரூபமா நான் ஒன்னும் ஆவல, நான் ஒன்னும் தேவனுடைய இடத்துக்கு போல. என்ன நீ அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? உயிரோடு எழுப்பிட்டோம்னா நம்ம தேவனுடைய மறுரூபத்துக்குள்ள நம்ம மாறப்படுகிறோம், சிந்திக்கப்படுகிறோம், யோசிக்கப்படுகிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு, தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வாழ்க்கை மாற மாட்டுது, சிந்தை மாற மாட்டுது. சிலவங்களுக்கு அப்படியே தயிர் மாரி, வாயில தயிர் வர மாரி, நான் செத்தனா என் வீட்டுக்கு வராத கிறிஸ்தவன் சொல்றேன். இது நான் ஜோக்கா தான் சொல்றேன். நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ செத்துட்ட, அவன் வந்துட்டான், நீ பொட்டிலிருந்து ஏச்சிட்டு நீயா வந்த வாசல், அவன் அனுப்புல, நான் திரும்பி படுக்க மாட்டேன், நான் ஏச்சி உட்காந்துருக்கேன் நீ சொல்லியா? வாசல் சொல்லுவாரு, உங்க பிரச்சனையே பெரிய பிரச்சனை, நீ செத்து போசிக்கணும். இன்னைக்கு நம்ம சிந்திக்கிறது எப்படி தெரியுங்களா? மனுஷர்கள் செய்கிறது போல, தேவன் அறியாதவர்கள் பேசுகிறது போல, இருள வாழ்கிற அந்த ஜனங்கள் செய்கிறது போல, தேவனுக்குள்ள மரித்து உயிரோடு எழும்பின நம்மளும் அதே செய்கிறோம். இது புது பிரசங்கம் இல்ல, நீ ஞானஸ்நானம் எடுக்கும் போது எடுத்த பிரசங்கம் தான். திருப்பி உங்களுக்கு ஞாபகம் போட்டு, ஏன் நம்ம வாழ்க்கை இன்னும் பழைய நினைவுகளே, மரித்த சிந்தை இன்னும் நம்ம வாழ்க்கையில இருக்கு. உங்களுக்கு தெரியுங்களா? தானியேல் புத்தகத்துல இருக்கு, ஒரு செத்து போன ஒரு சரீரத்தை, செத்து போன ஒரு மிருகத்தை நீங்க சாப்பிடும் போது, அது தானியேல், அதுக்குன்னு செத்து போனது எதுவும் சாப்பிடாம உயிரோடு போய் கட்டி சாப்பிடாதீங்க. ஒரு வசனத்துல சொல்ற ஒரு விளக்கு, உங்க அறிவு வளர்றதுக்காக சொல்றேன். அறிவுக்கு வேலை கொடு, வளரணும், கொஞ்சம் வளருங்க. இது பெக்மன் பாட்டெல்லாம் இல்ல, தேடாதீங்க. ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக கொஞ்சம் என்ன சொல்லணும்னா தூங்குறீங்க டக்குன்னு, அந்த சொன்ன பாட்டு இங்க கேட்கவே இருக்க ஏண்டவா சந்தேகா பிரைஸோ. வசனம் சொல்லுது, செத்து போனத நீ சாப்பிடும் போது உனக்குள்ள என்ன வருதா? செத்த சிந்தை, செத்த குணம். அது உன்னை என்ன பண்ணுதா? வைரஸ் இல்ல, அது உன்னை அசுத்தமாய் இல்ல, அது உன்னை விஷமாய் மாறுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் உயிரோடு எழுப்பிட்டாரு, இன்னும் விட்டு வந்த சிந்தை, விட்டு வந்த பலவீனம், விட்டு வந்த காரியங்களை பேசுகிறோம். இது தேவன் சொல்றாரு, அது எல்லாம் மறிச்சாச்சு, அதெல்லாம் அடக்க செஞ்சாச்சு, ஏன் திரும்பி அதை கொண்டு வரீங்க? நம்ம வாழ்க்கையில தேவன் புதிதாய் நம்மளை புதிய மனுஷனாய் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா, அந்த பெண்ணும் ஆணும் கல்யாணத்துக்கு பிறகு அவங்க பழைய சுபாவங்களை போல, நான் 7:30 மணி ஆனா ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு கணவர்கிட்ட மனைவி சொன்னாங்க வச்சுங்களேன், வீட்டுலயே ஜிம்மு நடக்கும். பார்த்தா வாய்ப்பு மேல குதிக்கிறது, கீழே இருக்கிறது என்னன்னு பார்த்தா ஜிம் செய்யறாங்க. கிட்ட போய் பார்த்தா தெரியும், தூக்கி முடியாதியா? நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் மாறணும். கிறிஸ்துக்குள்ள நம்மளுடைய சுபாவங்களை, நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை கிறிஸ்து மாத்தி இருக்கிறார், உயிர் பிடிச்சிருக்கிறார்.
சொல்றாரு, பழைய வினைகள் ஒளிந்தன. இன்னைக்கு நம்ம உயிரோட எழும்ப வசனம் சொல்லுது, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் ஞானஸ்தானம். அதுதான் ஒரு அடையாளம். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் தேவனோட வார்த்தையோடு தேவனோட உடன்படிக்கையோடு பங்கிட்டீங்கன்றதுக்கு ஞானஸ்தானம் அடையாளம். ஆமென். விட்டத திரும்பி கொண்டாடுறதல்ல. நீங்க ஞானஸ்தானம் எடுத்து, எங்க பாஸ்டர் அழகா சொல்லுவார், ஞானஸ்தானத்துக்கு முன்பாக அவன் காஞ்ச பாவியா இருப்பான், ஞானஸ்தானத்துக்கு பிறகு அவன் ஈர பாவியா இருப்பான். ரெண்டும் ஒண்ணுதான். வாசாசமாக்கரை பட் கேரக்டர் கலாக்குவான் மாறல. இன்னைக்கு ஞானஸ்தானம் என்பது நம்ம தேவனோடு உடன்படிக்கை செய்யறோம், தேவனோடு ஒப்புரவாகிறோம், தேவனோடு நம்ம நடக்கிறோம், தேவனோடு ஜீவிக்கிறோம்ன்ற அடையாளம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்று, அது இந்த சபையில கொஞ்சம் விசேஷம் என்னன்னா, ஞானஸ்தானம் எடுத்தா 3 மாசம் இல்ல சபையை விட்டு வெளியே போயிடும். அது ஒரு கிஃப்ட். அதனால ஞானஸ்தானம் கொடுக்க அந்த சபையில கொஞ்சம் பயமா இருக்கு. கயிறு போட்டு கட்டினாலும் ஓடிடுறாங்க, சங்கிலி போட்டு கட்டினாலும் ஓடிடுறாங்க. ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் என்பது நீ தேவனோட உடன்படிக்கை செய்யற, நீ கிறிஸ்துக்குள்ள மாற, உன்னோட பாவத்தை, உன்னோட சாபங்களை, உன்னோட பலவீனங்களை எல்லாம் கிறிஸ்துக்குள்ள மரணத்துல நீ ஒப்பு கொடுக்கிற. You must die. நீ மரிக்கணும். அது திரும்பி நீ கொண்டு வராத. அன்னைக்கு ஒரு ஃபினரல் நடத்த சொல்லி அண்டர்டேக்கர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது சரி கேட்டிருந்தாங்க. நான் போனேன் நடத்த. கணவர் தமிழர், மனைவி வந்து சபாக்காரங்க. நானும் ஜோனத்துன்னு போனேன். அப்ப மறுநாள் நான் அப்படிதான் போனேன். அப்ப அங்க போய் நடத்த போறேன். அந்த மனைவி எல்லாம் முடிச்சு எரிக்க போது தூங்கு சிக்கிச்சா அப்படின்னாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, 2 பிள்ளைங்க, சரி அந்த கணவர் மேல கடைசியா ஒரு சயம் பண்ணி அந்த கணவரை கடைசியா பார்க்க போறாங்க, கேட்கறாங்க, புக்கா அப்படி புக்கா செம்ம அப்படின்னாங்க. நினைச்சேன். அப்ப அண்டர்டேக்கர்லாம் முடியாதுட்டாங்க. முடியாது சார், நாங்கள் எல்லாரும் இருக்கோம் ஐயா, குடியா பிள்ளைங்க மூஞ்ச பார்த்த பாவமா இருக்கு அப்படின்னானே. அவங்க திறக்க ஆரம்பிக்கிறாங்க, வேகமா ஓடனாங்க. சரி இது புதுசாக கற்றுக்க போகிறோம் பண்ணும். போனால் ஒரு பேக்கு துணி, ஒரு பேக்கை தூக்கிட்டு வேகமாக வந்துட்டு அந்த பேக்கில் இருக்கிற துணியெல்லாம் எல்லாம் அந்த கணவரோட மூஞ்சிலாம் மூடுற அளவுக்கு துணியெல்லாம் எடுத்து மூடிட்டாங்க. நான் கேட்டேன், என்ன சார் இதெல்லாம் ஒரு பாய்ச்சது, எதுவுமே எனக்கு இருக்கக்கூடாது சார், எதுவுமே போட்டதே போட்டாங்க. நல்லதான் மேலே போடுறதுனா எல்லாம் கிழிஞ்சி போனதான் மேலே போட்டுருக்காங்க. அதை பார்க்கவும் முடியல. அண்டர்டேக்கர் அவர் என்ன முறைக்கிறாரு, இதுதான் பாச சொன்னா நான் திறக்க மாட்டேன், சரி விட்டுருங்கய்யா, மன்னிச்சிருங்க, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங், பரவாயில்ல விட்டுருங்க, போர்டு அனுப்புங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மரித்த இயேசு கிறிஸ்துவினால் மரிக்கப்பட்டதை உங்க வாழ்க்கையில் கொண்டு வராம ஜாக்கிரதையா இருங்க. நீங்க கிறிஸ்துவ நிமித்தம் தேவனோடு ஒப்புரு ஆயிட்டீங்க, தேவனோடு இடைப்பட்டுட்டீங்க, நீங்க தேவனோட பிள்ளை. ஹல்லேலூயா. நீங்க யாரா? தேவனுடைய பிள்ளை. கிராஸ் போட்டாதான் நீ தேவனோட பிள்ளைன்ற அடையாளம் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையினுடைய அனுபவமே கற்றுக் கொடுக்கணும், நீ கிறிஸ்துவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ரொம்ப பேருக்கு ஒரு நம்பிக்கை, தொட்டு கும்பிட்டுனா ஆண்டவரே உங்களோட பாதம் தங்குதா இருந்துச்சு, தொட்டு கும்பிட்டுனா என் பாவம் மன்னிக்கப்பட்டோம். ரொம்ப கிறிஸ்தவர்களுக்கு தெரியல, இந்த கிராஸ் என்கிற மரம் இல்ல இந்த கிராஸ் என்கிற அடையாளத்துக்கு, இந்த கிராஸோட அடையாளத்தோடைய என்ன சொல்லுவாங்க, சக்தியா சக்தி கூடுன்னு வந்துடும். இதோடைய அடையாளமே சபிக்கப்பட்ட அடையாளம். யூதர்கள் இஸ்ரேல்ல திருட ஒரு அப்பச்சூரி, களவு செய்யறவங்க, திருட செய்யறவங்க, தப்பு செய்யறவங்கள இதுலதான் தண்டனை கொடுப்பாங்க. இயேசு சிலுவையில் தொங்க போறாரு. இயேசு தொங்கும் போது இயேசு பக்கத்துல யாரு இருந்தா? யோவானும் பேதுருமா.
சொல்லுங்க. அவனுக்கு ரொம்ப நல்லவனுங்களா? அவங்களோட சிலுவையை தொட்டு கும்பிட்டீங்க எனக்கே தெரியல. இப்ப சிலுவை ப்ராப்ளம் வந்துருச்சு. எல்லாரும் சிலுவை 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 இயேசு தொங்கின இயேசு தொங்கினான்னு பக்கத்துல 2 பேர் தொங்கினானுங்களே, பேதுருவும் யோவானுமா? நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? சொல்றது ஒருபடியா சொல்லி முடியுங்க. ஏன்னா பாஸ்டரே சொல்லி கடைசி ஏன் மேல பழி போட்டுறாதீங்க. சிலுவைக்கு அர்த்தம் என்னது? பக்தி வைராக்கியத்தை உண்டாகும். மூஞ்ச பார்த்தாலே தெரியல பக்தி வருது, பாடவே தெரியல. கிட்ட போய் என்ன சிஸ்டர் பண்றீங்க? காத்து மட்டும் பாட்டு தெரியல, பஸ் ஏதாவது சொல்லிடுவாங்க வாய் அசைச்சு. நீ பக்தியை உண்டாக்குற. ஏன் கல்ல கல்ல தேசத்துல தான் தொங்கினா திருட ஒரு பச்சுரி, அவனுடைய அவன் தொங்கின சிலுவை தான் நீ மாட்டி இருக்கன்னு நான் நினைக்கிறேன். அவன் அதுல 2 பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ். பி பாசிட்டிவ் கார வந்து நீ போனீங்கன்னா நினைவுக்கு ஒண்ணு ஒருத்தட, இன்னொருத்தட அவரே அப்படி கிடக்குறாரு. இப்ப நீங்க எந்த பக்கெட் இருக்கீங்க? எத்தனை பேர் கிராஸ் மாட்டி இருக்கீங்க? இன்னைக்கு கிராஸ்க்கு ஒரு விடுதலை கொடுத்துருவோமா? கிராஸ் என்பது நம்மளுக்கு பக்தி கொண்டு வராது. தேவனோட வசனம் தான் நம்மளுக்கு ஜீவனை கொண்டு வரும். ஏன்னா வசனம் தான் நம்மளுக்கு போதிக்கும், வசனம் தான் நம்மளை விடுதலையாக்கும், வசனம் தான் நம்மளுக்கு ஜீவனை தரும். கிராஸ் இல்ல. இந்த அடையாளம் என்பது யூதர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இந்த அடையாளம் என்பது, இந்த மரத்தினுடைய அடையாளம் வந்து சபிக்கப்பட்ட மரம். சரி, இந்த மரத்தை தான் நீங்க விரும்புறீங்கன்னா தேவன் அத்தி மரத்தை சபிச்சார். எத்தனை பேர் அத்தி மரத்தை மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? அத்தி மரம் எங்க போட்டாங்க? அக்கினியில போடப்பட்டது. அதே மாட்டல, அது பக்தி தானே. நான் ஏன் இதை நான் சொல்றேன்னா விடைக்கிறதுக்காக இல்ல, கிறிஸ்து நம்மளை மரித்தோர்ல இருந்து எழுப்பி இருக்கிறார். நீ புதிதாய் மாறும்படி, நீ புதிய ஜீவனை அடையபடி. தொடர்ந்து வாசிமா. அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நாம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். உங்களை போதகரு ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு தெரியும். இப்போ போதகர்கள் மட்டும் சிலர் வந்து சும்மா கை வைப்பாங்க, சிலவங்க வந்து எங்கேச்சும் வைப்பாங்க. ஏன்னா பாசரு பிரியாணி, பருப்பரி, கருவாட்டு கறி சாப்பிட்டு வரணும், வாட வரும்னுட்டு பாசரு எங்கேச்சும் வச்சு வைப்பாரு வச்சுங்களேன். பாசரு திடீர்னு போய் ஜாம் ஆகிட்டாரு, உள்ளுக்கு விட்டு ஜாம் ஆகிட்டாருன்னா என்ன ஆவீங்க? நீங்களும் ஜாம் ஆகிருவீங்க. புரியுதுங்களா? அது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க தண்ணியில உங்களை முழுக்கும் போது உங்களுடைய பழைய மனுஷனை அந்த தண்ணிக்குள்ளேயே நீங்க அடக்கம் செஞ்சுட்டு எழும்பும் போது நீங்க புதிய மனிதனா, புதிய மனுஷனா. அதனாலதான் வேதத்துல கேக்குறாங்க, நீ மறுபடியும் பிறக்கணும்னா நான் திருப்பி என் தாயோடைய வயிற்றுல போய் கருவா உருவாகி நான் பிறந்தாதான் புதுசா பிறக்கிறேனா அப்படின்னு வேதம் இப்படி கேட்குறது, வேதத்துல கேட்டுருக்காங்க. அதே போல நம்ம வாழ்க்கையில ஞானஸ்தானம் கொடுக்கும் போது உன்னோட பழைய சுபாவம், பழைய எண்ணம், பழைய கிரிகை, பழைய எண்ணங்கள், பழைய பலவீனங்களை எல்லாம் நீ அந்த தண்ணியில உன்னை முழுக்கும் போது அதிலே அடக்க செஞ்சிடணும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன ஒரு வயசானவருக்கு நான் அடக்கம் ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஞானஸ்தானம் கொடுத்து அவருக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து அப்படின்னு கூச்சாரு. இந்த கோழி, இந்த பப்பி எல்லாம் தண்ணியில இறங்கிட்டான்னு நான் கொஞ்ச நேரம் வானம் தெரிஞ்சாங்க முத பார்த்தேன். வெயில் மொட்டை வெயில் அடிக்குது, இவர் ஏன் அப்படி பண்ணாரு? சரி தண்ணியில இவருக்கு ஏதோ ஒன்று இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணாங்க. ஓகே பாஸ்டர், சரி ஓகே ஏதோ சரி நான் போயிட்டு சட்டெல்லாம் மாத்துக்கணும். அப்போ என்னன்னு எல்லாம் முடிச்சு நம்மளோட ஆள் ஸ்பாய் அப்படின்னாரு.
உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸ்பாய் நம்ம பயமா ஸ்பாய்லாம் இருக்கு. ஆண்டோட வார்த்தைலாம் தெரியாது. ஸ்பாய் பண்ணணும்னா கண்ணு தெரியாத கண்ணு கூட நம்ம ஸ்பாய்க்கெல்லாம் கண்ணு தெரியும். அது அவன் கூட தான் பேச நான் பார்த்தேன் கண்ணால பைபிள் எடுத்து லைட் சொல்லுவாங்க பாருங்க, பாட்டு பாடு தொண்டை வலிக்குது பாஸ். நம்ம ஸ்பாய் கூப்பிடு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சது போல போனா அந்த அங்கிள் என்ன செய்றீங்கன்னு கடைசி கடைசி நீ குடிக்க கூடாதுன்னு இது கடைசி அது போறதுக்கு முன்ன குடிச்சிருக்கலாம். நானே ஐடியா போட்டு அங்க முழுக்கிறதுக்கு முன்ன குடிச்சிருந்தீங்கன்னா முடிஞ்சு. ஐயா கிறிஸ்துவங்களோட கொண்டாட்டம் குட் ஃப்ரைடேக்கு அன்னைக்கு ஒரு பிரதர் ஷாப்பிங் சென்டர்ல பாக்குறேன், ஒரு பச்சை கலர் டென்னு 4 கட்டன் 4 உங்களுக்கு பச்சை பொருள் செவனாப்னு நினைக்காதீங்க, ஏன்னா நம்மளாம் ரொம்ப நல்லவங்க. மாவனுங்களா மொட்டை அடிச்சிருவேன் சைட்டு யாராச்சும் என் வாலிப பிள்ளைங்களா உண்டல்னு ஆக்கி என்ன அது குட் ஃப்ரைடே செலிப்ரேஷன் என்ஜாய். ரட்சிப்பு வந்தது கூட அவன் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான். வருவா நினைச்ச நீ பரலோகத்துக்கு வாடா அவனுக்கு இருக்குடா. நான் சொல்றேன் என்னோட ஸ்பாய் சொன்னது 5 கட்டண அதாவது வாங்கினேன் நான் பார்த்தேன். ஐயா ரட்சிப்பு கிடைச்சது கூட அவன் சந்தோஷம் இல்ல. குட் ஃப்ரைடே என்ன சந்தோஷம் யார் செய்யறா? அந்த ஆளுக்கு ஞான சொன்னியல்ல, அந்த ஆளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அந்த பாசரை நான் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கிறிஸ்து என்கிறத வந்து செலிப்ரேஷனா இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என் பிள்ளைங்க வந்து இயேசு வந்து கிறிஸ்துமஸ்க்கு வந்து அந்த என் 2 பிள்ளைங்க தான் இயேசு பிறந்துட்டான்னு இப்போ ஒரு பொம்மையை வச்சு ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு. நான் பார்த்தேன் பரவாயில்ல நல்லா தான் செய்யுதுங்க. ஆனா கிறிஸ்துவங்களுக்கு இயேசுவோட பிறந்த நாள் எப்படி தெரியுங்களா இருக்கு? எப்படி இருக்குன்னா இந்த வாட்டி கிறிஸ்துமஸ்க்கு நீ கந்திங்கால என்ன கூட்டு போல மணி சொல்லுவாங்க. ஹோலிடே ஹோலிடே ஜாலிடே நரகடே. கண்ணு சொல்லுவாரு அம்மா கிறிஸ்துமஸ்க்கு ஒரே ஒரு கேன் நான் குடிக்கிட்டாம்மா, ஒரே ஒரு தான் கூடிய போகக்கூடாது குறையும் கொடுக்குறது. நான் யாரும் குற்றப்படுத்தல. கிறிஸ்து நம்மள வந்தது பழைய மனுஷனை அடக்க செஞ்சுட்டு புதிய மனுஷனா தேவ மகிமை செய்ய நம்மளை அழைச்சிருக்கிறார். பழைய மனுஷன் இல்ல, பழைய மனுஷங்களை விட்டுடுங்க. உன் வாழ்க்கையில இன்னும் நீ வந்து கலங்குறதுக்கு, இன்னும் வேதனைப்படுறதுக்கு, இன்னும் நீ சோர்ந்து போறதுக்கு, இன்னும் நிறைய காரியத்துல நீ விடுபடாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீ பழைய மனுஷனா வாழ்ற. தேவன் உன்னை புதிய மனுஷனாய் மாத்தி இருக்கிறார். வாசிமா ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு மரிச்சது அடக்கம் பண்ணாங்க. அந்த அடக்கத்துல நீ அடக்கம் பண்ணிட்ட, உன்னை அடக்கம் செஞ்சாச்சு. அடக்கம் பண்ண நீ இன்னும் ஏன் அந்த சுபாவத்தை கொண்டு வர? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய சிந்தை எப்படி தெரியுங்களா இருக்கு? ஒரு கல்யாணம் ஒரு கல்யாணத்துல எல்லாம் நிறைவா இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு குறை, என்னது? திராட்சை ரசம் குறை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாம் நிறைய வச்சிருப்பாரு. ஆனா ஒரே ஒரு குறைய பார்த்து இன்னும் பழைய மனுஷன் மாதிரி பேசுறேன். ஒரே ஒரு குறை அது வந்துச்சு சொல்லலான்னு, அதுக்கு சிரிப்பீங்க, அதுக்கும் அழுவீங்க, அதுக்கும் நீங்க இது பண்ணுவீங்க. அது வேணாம்னு சொல்லி நான் பாட்டேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த நிறைவுகளை, தேவன் கொடுத்த புதிய ஜீவனுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குறைவுகளை பார்த்து என்னாதீங்க. அல்லேலூயா.
இப்ப ஆண்டவர் உங்களை படைச்சது வந்து என்ன மாரி அழகா கோப்பியோவா படைச்சிருக்காரு வச்சுங்களேன். குறைய பார்க்காதீங்க. ஆண்டவர் நிறைவா உன்னை நடத்துவார். தேவன் உன்னை நிறைவா நடத்துவார். குறைவா என்னாதீங்க. ஆமென். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு வார்த்தை படிச்சேன். என்ன வார்த்தை படிச்சேன்னா, நான் கட்டையா இருக்கிறதுக்கு கவலைப்படல, என் மனைவி ஆனா நெட்டையா இருக்கிறா. இது என்ன புதுசா இருக்கு. அவர் கட்டையா இருக்கிறதுக்கு கவலைப்படலையா, ஆனா அவங்க மனைவி நெட்டையா வளர்த்தியா இருக்கிறது நான் சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இல்லாததை குறித்து கவலைப்படாத. தேவன் உன் உயிரோடு வச்சிருக்கிறார்ல, புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார்ல, அதை குறித்து சந்தோஷப்படு. மன மகிழ்ச்சியோடு. இல்லாதது ஐயா நான் சொல்றேன், இன்னைக்கு நம்மள ஆண்டவர் எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார் தெரியுங்களா? உன் வாழ்க்கையில் நீ எப்படி வாழ்ந்த, எப்படி பிறந்த, எப்படி இருந்த, எப்படி படிச்ச, எப்படி வந்த, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் சொன்ன சில பேருக்குலாம் என்னால சொல்ல முடியும். அப்புறம் என்ன ஆயிரும் தெரியுங்களா? அடுத்த வாரம் வீடு கூட்டம், ப்ரே மீட்டிங், ஆன்லைன் ப்ரே, தென் ஆராதனைக்கு வர மாட்டீங்க. அதோட மறு வாரம் தான் எனக்கு உங்களுக்கு பத்தி பேசி தேவன் செய்த அடையாளத்தை தான் நான் பேசுறேனே தவிர உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் பேசுறேன். தேவன் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்காரு நான் பேசுறேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஆண்டவர் நான் சொல்றேன், ஒருவேளை சாப்பிட கூட நாங்க கஷ்டப்பட்டோம். என் தங்கச்சி இங்க இருக்கிறாங்க. எங்க குடும்பத்துல எங்க அம்மா எங்க விசுவாசத்தை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய வார்த்தையில் நிக்க வச்சாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த அளவுக்கு சூழ்நிலையில இருந்த எங்களை ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? பழைய மனுஷனை நாங்க அடக்க செஞ்சனால புதிய ஜீவனை தந்த கர்த்தர் எங்களை நடத்துகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரோடு வாழ்றதுக்கு தான் தேவன் நம்மளுக்கு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். மனுஷனை பிரியப்படுத்த, மனுஷனை உயர்த்த. சிலவங்க பாருங்க புகழ்ச்சியை விரும்புவாங்க. சில நேரத்துல சிஸ்டர் வந்து கேட்பாங்க, நான் அழகா இருக்கிறேன், நான் பார்த்துட்டு நான் சொல்றதுக்கு முன்ன இன்னொரு ஆள் வந்துருவாங்க, பாப்பா சத்தையா. என்ன பண்றது, வீட்டுல 2 மகாராணி வச்சுக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். நம்மளுக்கு தேவன் தந்த அந்த புகழ்ச்சி, தேவன் தந்த நன்மை அது போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். தேவனோடு ஜீவிக்கிற அந்த வாழ்க்கை, தேவனோடு நடத்துகிற, தேவனோடு வழி நடத்துகிற அந்த வார்த்தை நம்மளுக்கு போதும். நம்ம என்ன பண்ணுகிறோம், உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்குள்ள இருக்கிற கிரியைகளை பார்த்து இன்னும் அதே போல சிந்திக்கிறோம். என்ன சொல்லிட்டா, உங்களை காட்டிலும், உங்களோட வாழ்க்கையினுடைய தரத்தை காட்டிலும் இன்னும் மோசமான எவ்வளையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் கர்த்தருக்காக ஜீவித்து கொண்டுதான், இன்னும் ஆண்டவருக்காக விசுவாசமாக இருக்கிறாங்க. நம்ம தான் தேவனால் கொடுக்கப்பட்டதை அனுபவிக்க முடியாம, அதோட வேல்யூ தெரியாம இன்னும் புலம்புகிறோம், இன்னும் கஷ்டப்படுகிறோம், இன்னும் நம்ம வந்து முறுமுறுக்கிறோம். காரணம் என்ன? நம்மளுக்கு அந்த வேல்யூ தெரியல. வசனம் சொல்லுது, வாசிமா, ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோர். ஆதலால் அவருடைய மரணத்தில் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் அவருடைய உயிர்த்தெழுதலில் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத. ஆமென். அல்லேலூயா. ஐயா 10 கட்டளை, 10 commandment, அது வரதுக்கு முன்ன ஜனங்களுக்கு தெரியாது, அறியாது, அவங்க செய்கிறது பாவம். 10 கட்டளைக்கு பிறகுதான் கொலை செஞ்சா பாவம்னு அந்த ஜனங்களுக்கு அந்த புத்தி வந்தது. இன்னைக்கு அதே போல கிறிஸ்துவோட வார்த்தை இன்னைக்கு நம்மளுக்கு வந்திருக்கிறதுக்கு பாவத்திலிருந்து என்னவா, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போக பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷர் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று
பட்டது என்று அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பழைய மனுஷன் தேவனோட சிலுவையில அறையப்பட்டாச்சுன்னு எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? போயிருவீங்க. சந்தோஷம். வசனம் தான் ஐயா. இன்னைக்கு நம்ம பழைய மனுஷன் சிலுவையில அறையப்பட்டாச்சு இயேசுவால. இப்ப வாழ்றது நீங்க எல்லாரும் புதிய மனுஷன். இப்ப வச்சுக்கீங்களேன், நீங்க வந்து ஒரு ஓட்ட வீட்டுல வாழ்றீங்க. தண்ணி ஒழுகுது, அதுலயே தூங்குறீங்க, அதுலயே சிரிக்கிறீங்க, அதுலயே சாப்பிடுறீங்க. ஓட்ட வீடு. திடீர்னு கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. உங்களுக்கு வந்து பிபிஆர்ல இருந்து ஒரு வீடு தரோம் அப்படின்னு. நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு வேணும்னுவீங்க. சரி, ஓகே. உங்களுடைய ஓட்ட பாத்திரம், இந்த பழைய டிவிலாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்பெல்லாம் எல்லாம் நிப்பீஸா இருக்குல்ல, எல்லாம் அப்படியே ஒட்டனை மாரி. முன்னெல்லாம் டிவி வந்து இவ்வளவு பெருசு. அது ஏதாச்சும் ஒன்று சொல்லி தவறாக சொல்லிருக்காரு. அந்த டிவி அவ்வளோ பெருசு. தூக்கணும்னா இப்படி தூக்கணும், இல்லைன்னா இப்படி தூக்கணும். அவ்வளோ பெருசு. பின்னாடி இப்படி வச்சோமா போதும், இவ்வளவு நீட்டுக்கு இருக்கும். பழசெல்லாம் கொண்டு போக மாட்டோமே. இப்ப நம்மளுக்கு எப்படி தெரியுங்களா ஆச்சு? புதிதான காரியத்தை செய்யணும்னு ஆசை, ஆனா தேவனோட வார்த்தையில செய்ய முடியல. தேவனுடைய சத்தத்துல, தேவனுடைய சிந்தையில நம்மளால செய்ய முடியல. உலக பிரகாரமான புதிய காரியம், ஸ்மார்ட் டிவி வாங்க, கண்ட்ரோல் வாங்க. சிலவங்களுக்கு இப்ப லேட்டஸ்டா நீங்க இங்கிருந்து ஸ்கூடாய்டோல் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். உங்க வீட்டு ஸ்கூடா நீங்க வந்து லக்கின்ல எடுத்துட்டீங்கன்னா ஸ்கூடாலே உங்க போன் எடுத்து தட்டலாம். ஏகான் எத்தனை டெம்பரேச்சர் தட்டிங்கன்னா உங்க வீட்டுல ஏகான் ஆன் பண்ணி கூலிங்கா இருக்கும். தெரியுமா? தெரியாது. ஷேலி ஒட்டி தான் பேசுறாங்க போல. எல்லாம் ரிமோட் இதெல்லாம் தட்டிங்கன்னா வீட்டுல எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணும். இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுதான், இந்த ஆவிக்குரிய உலகத்திலிருந்து நம்மளுக்கு அந்த உலகத்தை காட்டுது. ஆனா நம்ம தேவனுடைய வார்த்தையில அந்த வசனம் தெளிவா சொல்லுது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். வாசிங்க தொடர்ந்து. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. பாருங்க, மரித்தவன் நம்ம மரித்திருக்கிறோம்னா, ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம்னா, நம்ம பாவத்துக்கு என்ன பண்ணிட்டோம்? நீங்கிட்டோம், விலகிட்டோம். ஆமென், அல்லேலூயா. விலகிட்டோம். தேவன் நம்மளை விலக்கிட்டார், நம்மளை விடுதலையாக்கிட்டார். நம்ம இனி அந்த பாவத்துக்கு உடன் போகக்கூடாது. அந்த உலக காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. உலக சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. உலக விளைவீடுகளுக்கு இடம் கொடுக்கிறார். உலக தவறாக கற்றுக் கொடுக்கிற யோசனைகளுக்கு, அறிவுக்கு நம்ம உடன் போகக்கூடாது. காரணம் என்ன? அந்த பாவத்துக்கு நம்மளை விலக்கிட்டார் ஆண்டவர். அதனாலதான் நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோம். பரலோகத்துக்கு போகிற ஒவ்வொருத்தரும் ஞானஸ்நானம் எடுத்தாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த தேவனை நீ அறிக்கை செய்தாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். நீ ஞானஸ்நானம் எடுத்து இன்னும் அதே பழைய மனுஷனோட வாழ்றனா, கனவு காணாத நீ பரலோகத்துக்கு போயிரு. ஞானம் தீர்ப்புல உன்னுடைய நன்மையும் தீமையும் எழுதப்படும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? கிறிஸ்துக்குள் புதிதான ஜீவனை உள்ளவர்களா இருக்கணும். புதிய ஜீவனை அடைந்தவர்களா, கிறிஸ்துக்குள்ள நம்ம பலப்பட்டவர்களா, கிறிஸ்துக்குள்ள நம்மளோட வாழ்க்கை மாறினதா இருக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து கடைசியாக பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் அதிலே 10வது 11வது வசனத்தை பாப்போமாக. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் ஒரே தரம் மரித்தார். நல்ல கவனமா கேளுங்க. இயேசு பாவத்துக்கென்று மரித்தத, அந்த பாவத்தில் இருந்த அந்த சாத்தான் கொண்டு வந்த அந்த பாவத்தில் இருந்த வல்லமைய ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா, அதை செயலிட போய் செஞ்சிட்டாரு. அது இனி அதுக்கு பவர் இல்லை, அதுக்கு இனி வல்லம் இல்லை. அந்த பாவம் உங்களை வந்து பிடிக்காத அளவுக்கு, உங்களை அந்த பாவத்துல தள்ளாத அளவுக்கு தேவன் என்ன பண்றாரா,
அந்த பாவத்தோடைய அந்த பவர், அந்த வல்லமைய தேவன் அழிச்சிட்டார். அந்த வசனம் அதான் சொல்லு. அது முற்றிலுமாய் தேவன் அழிச்சிட்டார். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் ஆண்டவர் அழிச்சிட்டாரு, ஏன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், ஏன் வாழ்க்கையில பாவம் வருது அப்படின்னா, அந்த பாவம் உனக்குள்ள வரல, அந்த பாவத்தை நீ போய் ஏற்றுக்கோ. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஒரு சின்ன ஒரு யோசனை, உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் எப்பயும் என் வீட்டுல வந்து தோப்பு சாப்பாடு புழு வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரும். ஏன் வருதுன்னா, நீங்க பழைய சோறு, பழைய சாப்பாடு, ஏதோ வீணா போனதை கருவாடு எல்லாம் போட்டீங்கன்னா முயல் புழு வராம முயலா வரும், இல்ல நறுமணமா வரும். இன்னைக்கு அதே போல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இந்த பாவத்தோடைய அந்த அந்த வல்லமைய தேவன் அழிச்சிட்டாருன்னா, நீ அந்த பாவத்தை எடுத்து கொள்ளாம, அந்த பாவத்தை நினைக்காம அந்த பாவம் உனக்குள்ள வராது. அந்த பாவத்துக்கு இடத்தை கொடுக்கிறது நீதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மாமா கடைக்கு போறீங்க, மாமா கடையில அவனவா சிகரெட் கொடுக்குறான், குடி குடி குடின்னு. இது சாப்பாடு கடைக்கு போறீங்க, நீங்கள அவனே வந்து அது இனி ஆஃபர்ல இனி போல மீனவங்கள அவனா கொடுக்குறான், நீயே என்ன பண்ற, காசு கொடுத்து வாங்கி நீயே உன்னை கெடுத்துக்கிற. இத தேவன் சொல்றாரு, இந்த வல்லமைய நான் என்ன பண்ணிட்டேன், என்ன பண்ணிட்டேன் அந்த வல்லமைய. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அந்த பாவத்துக்காக ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது போல தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். தேவனுக்காக பிழைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நான் முதலே சொன்னேன், நீங்க எது வந்தாலும் நீ ஆண்டவரை பாரு, ஆண்டவருக்காக ஜீவி, ஆண்டவருக்காக எழும்பு, ஆண்டவரோட வார்த்தையில விசுவாசமா இரு. மனுஷனை பார்க்காத, பலவீனத்தை பார்க்காத, சோர்வை பார்க்காத. ஆமென். வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்க இருக்கிறார் தெரியுங்களா? நீ ஆராதிக்கிற உன்னோட கூடாரத்துக்குள்ள தேவன் இருக்கிறார். உனக்கு வேலை வேணும்னா நீ அதை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, போராட்டத்தை பார்க்காத, விரோதங்களை பார்க்காத, உன் மனசுல இருக்கிற வேதனை பார்க்காத, ஆண்டவரை பாரு. இன்னைக்கு ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் தேவனுடைய மகிமை வந்து தங்குயா. தொடர்ந்து அதிலே வாசிக்குமா. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களா இருங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டே இப்படியே போயிட்டு இருக்காதீங்க. நீ ஒன்னும் பாவத்துக்கு மரிக்கல. ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க பாவத்துக்கெல்லாம் மரிச்சிட்டீங்க. ஆமென். உங்களுக்குள்ள இனி பாவம் இருக்கக்கூடாது. காரணம் என்ன? நீங்க ஞானஸ்தானம் சிலவங்களுக்கு ஞானஸ்தானம் வந்து கல்யாணத்துக்காக வந்து எடுப்பாங்க. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாங்க, பாஸ்டர் நான் கல்யாணம் பண்ண போறேன், இந்த சகோதரர் இன்னும் தேவனை ஏற்றுக்கொள்ளல, ஆனா எங்க அப்பா அம்மாட்டெல்லாம் போய் பேசணும்னா ஞானஸ்தானம் எடுத்தவங்களா இருக்கணும், பாஸ்டர் நீங்க ஞானஸ்தானம் கொடுக்குறீங்களா? இந்த சபையில ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ் தெரியுங்களா? கல்யாணம் பண்றதுக்காக மதம் மாறணும்னு இந்த சபையில சேர்த்துக்கவே மாட்டேன். தப்பா சொல்லிக்கல, இப்படி சொல்றேன். இந்த ஐஸ்வர்யை நான் கல்யாணம் பண்றதுக்காக இந்த இயேசு எனக்கு வேணும்ன்ற சகோதரனை நான் ஞானஸ்தானம் கொடுக்கவே மாட்டேன். இது நல்ல உங்களுக்கு நல்ல என்ன சொல்றது, நல்ல பண்பு இல்லை, பழக்கம் இல்லை. பாப்பாங்க என்னமா பண்பாடு. கிறிஸ்துவ பிள்ளைங்களுக்கு முட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி நீங்க கிறிஸ்துவ உலகத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி ஏமாத்தாதீங்க. நீ கிறிஸ்துக்குள்ள வந்தாதான் இல்லையா, நீ ஒரு ஐஸ்வர்யா இருக்கிறதுனால ஐஸ்வர்யா இல்ல ஐஸ்வர்யா ராய் நீ இருக்கிறதுனால உனக்காக இயேசு எடுத்து கொண்டாரு. நீ ராய் ஐஸ்வர்யா மாறிட்டு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணுவாரு? ஓடி போயிடுவாரு. எங்கிருந்து வந்தாலும் அங்கேயே ஓடி போக மனம் திருப்பி விட்டான் ஒரு கதை. ஐயா, நம்ம கிறிஸ்துவ நல்லா கவனமா எடுத்துக்கொள்ளுங்க. அதனால நான் வாலிப பிள்ளைகளும் சொல்லுவேன்,
எவனாவது கோபாலு, எவனாவது முருகபாலு, இல்ல சோமாரி யாராவது கூப்பிட்டு வந்து பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னேன், அவனுக்கு உதவ இருக்கோ இல்லையோ உனக்கு ஆபீஸ்ல கிறிஸ்துவோட அன்பை வார்த்தையில வெளிப்படுத்தணும். ரொம்ப பேர் பேரண்ட்ஸ் அவன் கிறிஸ்தவனா இல்ல அவனை ஞானஸ்தானம் சொல்லு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். கிறிஸ்து என்கிறவர் வந்து குடுக்கல் வாங்கல் அல்ல. கிறிஸ்து வந்து நம்மளுக்காக ஜீவனை தந்தவர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவ அப்படி பார்க்காதீங்க. ஞானஸ்தானம் எடுத்தாதான் அந்த சபையில கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது அது தவறான ஒரு போதனை. கிறிஸ்துவ உண்மையை ஏற்றுக்கொள்றேன், அதுக்கு நீ போய் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க. அவங்க ஒண்ணுமே கேட்க மாட்டான். நீ ஞானஸ்தானம் அன்னைக்கு ஒரு சாப்பு போட அவங்க சோத்திரம் சொல்ல, ஆத்திரம் சொல்ல, ஒண்ணுமே சொல்ல, ஞானஸ்தானம் எடுத்தாங்க அவங்க அப்படின்னு. நான் அதை பார்க்க அவங்க படுத்து கிடக்குறேன் கொட்டியில. இது வந்து 6 மாசம் தான். நான் என்ன ஞானஸ்தானம் கொடுக்குறது? சாவு அடக்க மாட்டது கூட அவங்க கேட்கறாங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஆமென். இன்னைக்கு ஞானஸ்தானம் என்பது ஐசி மாரி, லைசன் மாரி, இல்ல கல்யாணம் ரிஜிஸ்டர் மாரி ஞானஸ்தானத்தை அந்த மாதிரி கேட்கறாங்க. எடுத்திருந்தா எங்க சர்டிபிகேட் சொல்லக்கூடாது. ஏன் நீ ஞானஸ்தானம் எடுத்தவனே உன்னோட விசுவாசமோ உன்னோட பரிசுத்தம் தான் சொல்லணும் நீ ஞானஸ்தானம் எடுத்தவனே என்று அடையாளத்தை கொண்டு வரணும். இன்னைக்கு ஞானஸ்தானம் எப்படி தெரியுங்களா எடுத்துக்கிறாங்க? ஞானஸ்தானம் கிறிஸ்துவ மதத்துல ஒரு அங்கீகாரம் வந்து ஞானஸ்தானம் இல்லையா? ஒரு கிறிஸ்துவோடைய மரணத்துல நீ மரிச்சு உயிரோடு எழும்புகிற பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது தான் ஞானஸ்தானம் அடையாளம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஞானஸ்தானம் எடுத்தவர்களா இருக்கீங்க, ஆனா மறுரூபமா மாறி இருக்கீங்களா? மனம் திரும்பி இருக்கீங்களா? கிறிஸ்துவோடு ஜீவிக்கிறீங்களா? கிறிஸ்துவோட வார்த்தையில எழுந்து நிற்கிறீங்களா? ஜீவிக்கிறீங்களா நினைச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஞானஸ்தானம் என்பது, நம்மளுக்கு கொடுத்த ஜீவன் என்பது இன்னும் பழைய மனுஷனை போல நீ வாழக்கூடாது. இனி நீ புதிதாய் என்னை போல தேவ மகிமை அடைந்தவனாய் வாழும்படிதான் கிறிஸ்து நம்மளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆமென். இனி பழையவனைகள் அல்ல. 2 கொரிந்தியர் 5:17 நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. பழைய மனுஷன் ஒளிஞ்சு போயிட்டான், இனி புதிதாய் நீ வாழும்படி கர்த்தர் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். எழுந்தவனமாய் இந்த திருவிருந்து ஆராதனைக்கு நம்ம போவோம். தேவ பிள்ளைகள், ஆண்டவரோட வார்த்தையை விட்டுறாதீங்க. நீங்க ஞானஸ்தானம் எடுத்தவர்களா